வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தமிழ் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, வடபகுதியிலே தமிழ் அரசியல் கட்சிகளுடைய காய் நகர்த்தல் எவ்வாறு இருக்கிறது, தமிழ் மக்கள் மத்தியிலே அவர்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்கின்ற விடயம் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே பார்க்க போகிறோம். நிச்சயமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டியது தமிழ் மக்களுடைய வரலாற்று கடமையாக இருக்கும். இதிலிருந்து தமிழ் மக்கள் தவறுவார்களாக இருந்தால், தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுடைய கை ஓங்குமாக இருந்தால், சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களுக்கு பாரிய பின்னடைவு ஏற்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு ஒரு செய்தியை தெளிவாக சொல்லி வருகிறார்கள். தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை தெளிவாக இந்த அரசாங்கம் சொல்லி வருகிறது. அந்த நிலையில்தான் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே இன்னும் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்கின்றவாறு அவர்களுடைய கருத்து எழுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் பதவி இல்லாத காலத்திலும் கூட, அரசியலுக்கு வருவோம் என்று எண்ணாத காலத்திலும் கூட அவர்கள் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை இருக்கென்று சொல்லி அவதானிக்கக்கூடியவர்களை தான், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி பணியாற்றக்கூடியவர்களை தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியுள்ளோம். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அல்லது வடபகுதியை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கட்சிகள் சொல்கின்ற விடயம் என்னவென்றால், எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். இன்னும் ஒரு தமிழ் கட்சி சொல்லும், அவர்களும் சொல்வார்கள் எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று. இப்படித்தான் பல தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடும் அவர்களுடைய கொள்கையும் அதுவாக இருக்கிறது. எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாழ்ப்பாணத்தார் என்ற ஒரு பெருமையாக சொல்றது, யாழ்ப்பாணத்தார் படிப்பறிவுள்ள ஆக்கள், ஒரு கல்வி யாழ்ப்பாண சமூகம் என்றது ஒரு கல்வி சமூகம் என்ற ஒரு பொதுவான நிலைப்பாடு இலங்கையில் மட்டுமல்ல உலக அளவிலேயே இருக்குது. இந்தியாவில் கூட அந்த நீங்கள் ஊடகங்களில் பார்த்தால் தெரியும், அவர்கள் பேசும்பொழுது சொல்வார்கள், யாழ்ப்பாணம் என்று சொன்னால் கல்வி அறிவுடையவர்கள், படித்தவர்கள் என்று சொல்லி ஒரு பொதுவான நிலைப்பாடு இருக்கின்றது. உண்மையும் அதுதான். எங்களுடைய மக்கள் நாங்கள் வீடுகளுக்கு வாக்களிக்க சொல்லி பிரச்சாரம் போகின்ற பொழுது, தம்பி நாங்கள் படித்த நாங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கணும் என்று சொல்லி நாங்கள் விளக்கங்களை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு திருப்பி சொல்லுவோம், நாங்கள் படித்த நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும், அவை எங்களுக்கு வகுப்படுக்க வேண்டாம் என்று சொல்லி எங்களோட மக்கள் சொல்லுவார்கள். ஆனால் இப்போ நிலைமை என்னன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய நிலைமையை பார்த்தால், எங்களோட யாழ்ப்பாணத்தாருடைய கல்வி தகுதி எங்கே இருக்கின்ற ஒரு வெக்கக்கேடான ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்றைக்கு அதில் ஒரு பைத்தியம் இந்த எங்களோட யாழ்ப்பாண எம்பியா இருக்குது. இன்னும் ஒரு ஆள் கோமாளி, அவர் சொல்றார் 7 தான் யாழ்ப்பாணம் இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சிரிப்பான விஷயம் இருக்குது. அதை விட இன்னும் ஒரு ஆள் அவர் இருக்கிறாரோ இல்லையோன்னு தெரியாது, அவர் பேசுறதே இல்லை. அப்போ அதை விட இன்னுமொன்று, நாங்கள் யாழ்ப்பாணத்தார், நாங்கள்லாம் இந்த பதவிகளிலே நாங்கள் இருக்கணும் என்று சொல்கிற நாங்கள் இன்றைக்கு இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறவர் கூட யாழ்ப்பாணத்தை சாராதவர், அதிலும் குறிப்பாக மலையகத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. எங்களோட மக்கள்லாம் பொதுவாக சொல்லப்போனால் அந்த கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள், யாழ்ப்பாணத்தார் தான் கொஞ்சம் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் என்ற ஒரு நிலப்பாடு இருக்குது, பிரதேசவாதம் பார்க்கக்கூடியவர்கள் என்ற ஒரு பேசுபொருள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வெக்கக்கேடு நீங்கள் என்னென்னு சொன்னால், எங்களோட யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு இந்த மண்ணை சேர்ந்தவரோ இந்த மண்ணுக்கு சம்பந்தப்பட்டவரோ யாழ்ப்பாணத்துக்கான எந்த விதமான சம்பந்தப்பட்டவரோ இல்லை. அவர் என்ன கதைக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குதில்லை. அவற்றை பாச நாங்கள் இப்போ குறிப்பாக சொல்ல போனால், அந்த அவர் குறிகட்டுவான் ஜெட்டியை வந்து சொல்லக்கூடாது, குறிகட்டுவான் ஜெட்டியை வந்து அவர் ஜட்டின்னு சொல்கிறார். ஆகவே அப்போ அவருடைய பேச்சு வழக்கு எங்களுக்கு யாழ்ப்பாணத்தாருக்கு ஒத்துக்கொள்ளாது. யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நாகரிகம் இருக்குது, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. நாங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் யாழ்ப்பாணத்தான் வந்துட்டான்னு சொல்லி எங்களோட பேச்சு மொழியிலேயே எங்களோட இடத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் இன்றைக்கு அவர் என்ன பேசுகின்றார் என்று சொல்லி எங்களால் விளங்கி கொள்ளக்கூடிய முடியாமல் இருக்குது. அந்த நாங்கள் பார்ப்போம், அவரை என்னன்னு சொன்னால், அந்த சமயத்தை, அந்த குறிப்பாக அந்த சமயத்தை பரப்புபவர்கள், போதகர்கள்
பேசிக்கொள்வார்கள். அதை போல அதையும் விட ஒரு வித்தியாசமாக அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு பிறகு இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு மக்கள் பிரதிநிதிகள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த மண்ணையும் எங்களுடைய மக்களையும் வெட்க கெடுக்க உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இதற்கு பிறகும் எங்களுடைய மக்கள் தேசிய கட்சிக்கு தான் ஆதரவளிக்க வேண்டும், அல்லது மாற்றம் என்று சொல்லி ஒரு ஏமாற்றத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய விதியை நாங்கள் எங்கு சென்று நோவதென்று எங்களுக்கே தெரியாது. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ தென்னிலங்கை கட்சிகளுக்கோ அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கோ வாக்களிக்காமல் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டியது அவர்களுடைய பாரிய பொறுப்பாகும்.